Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. ஜெயிலுக்குள்ள இளவரசி கேக்ல விஷத்தை வச்சு திலீப்ங்கிற ஒரு சின்ன பையனை கொலை பண்ண ட்ரை பண்ணதா புதுசா ஒரு கேஸ் ஃபைலா இருக்கு சார். புருஷன் பொண்டாட்டி சந்தோஷங்கிறது தாம்பத்தியத்தில் மட்டும்தானா? அதையும் தாண்டி எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. மற்ற கைதிங்க எல்லாரும் நம்மளை போட்டு அடிக்க சொன்னாலும் இந்த ஜெயிலர் அம்மா இளவரசி மேல பரிதாபப்பட்டு காயத்துக்கு மருந்து கொடுத்து அனுப்பியிருக்காங்கன்னு பாராட்டுவாங்கல்ல. அந்த குணா கிருஷ்ணா எங்க இருக்கான்? எதுக்காக கிருஷ்ணாவை கொலை பண்ண வந்தான்? அவனை அனுப்பிச்சது யாருன்னு சொல்லிட்டானா? ஃபிலோ, இங்க இருக்கேன். ஃபிலோ, ஹே ஃபிலோ, என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? என்னங்க துணி காய போட்டுட்டு இருக்கேன். நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? அம்மாவுக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாது. உன்னை போய் இந்த வேலை செய்ய சொல்லிட்டு. ஐயோ, ஆண்டி எதுவும் சொல்லலங்க. நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், சொல்றது கேள். அதை போட்டு வா. வா. என்னங்க ஏன் இப்படி கோவப்படுறீங்க? என்னது கோவப்படுறனா? எல்லாத்தையும் மறந்துட்டியா? டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க? வெயிட் எல்லாம் தூக்க கூடாது, கொஞ்ச நாள் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களே. இப்படி குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சா நாளைக்கு ஏதோ பிரச்சனை என்ன பண்ண முடியும்? டாக்டர்னா அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்காக வீட்டு வேலை கூட செய்யாம இருக்க முடியுமா? நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். ஐயோ, வா. என்னங்க நீங்க சொல்றது கேளு. வா. ஐயோ, நீ என்னங்க? எதுவும் பேச வேண்டாம், பேசாம வா. என்னங்க? பேசாம இரு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. மா, ஆ, மா, என்னப்பா? என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஃபிலோக்கு எதுக்கு இந்த மாதிரி வேலை எல்லாம் கொடுக்குறீங்க? ஐயோ, நான் எதுவுமே சொல்லலப்பா. அவளா வந்தா துணி வளர்த்துற ஆண்டின்னு சொன்னா, சரி நம்ம கிச்சன் வேலையை பார்க்கலாமே, நான் கீழே வந்துட்டேன், அவ்வளவுதான். அதுதான் ஆண்டி நானும் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நீ எனக்கு கொஞ்சம் சும்மா இரு. இங்க பாருங்கம்மா, உங்களால முடிஞ்சா வேலை செய்யுங்க, இல்ல வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வச்சுக்கோங்க. ஐயோ, அப்படிலாம் எதுவுமே இல்லப்பா. ஒன்னும் பேச வேண்டாம், நான் சொல்றது மட்டும் செய்யுங்க. தயவு செஞ்சு ஃபிலோக்கு இந்த மாதிரி வேலை எல்லாம் கொடுக்காதீங்க. அவ என்ன பிரச்சனையில இருக்கா, டாக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு? என்னடா சொல்ற? ஏதோ பிரச்சனை டாக்டர்னு என்னன்னு சொல்ற? மீனா, என்னம்மா சொல்றான் இவன்? என்ன பிரச்சனை உனக்கு? ஐயோ ஆண்டி, ஒண்ணும் இல்ல. முதுகு வலின்னு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அவங்க ரொம்ப வெயிட் தூக்காத, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத, கேர்ஃபுல்லா இருன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். ஏண்டா, வீட்ல நான் ஒரு பெரிய மனுஷி இருக்கேன், எனக்கு தெரியாம நீங்க ரெண்டு பேரும் டாக்டர் போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, என்கிட்ட சொல்லாமே மறைச்சிட்டீங்களேடா. ஏம்மா, என்ன ஏதாவது பெரிய பிரச்சனையா? ஐயோ, பெரிய பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல. சாதாரண விஷயம். இவர்தான் பெருசா பில்டப் கொடுத்துட்டாரு ஆண்டி. நான் ஒன்னும் பெருசா பில்டப் எல்லாம் கொடுக்கல, டாக்டர் சரி சொன்னதுதான் சரி சொன்னேன். சரி விடு. ஏம்மா, டாக்டர் அது மட்டும் தான் சொன்னாங்களா இல்ல வேற ஏதாவது சொன்னாங்களா? இப்போது என்கிட்ட விஷயத்தை மறைக்காம சொல்லுங்க. ஐயோ ஆண்டி, நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். இப்ப எதுக்கு இவ்வளவு பஞ்சாயத்து? நீ வேலை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, அவ்வளவுதான். சும்மா வளவலன்னு பேசிக்கிட்டு. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க ஆண்டி. அம்மா, மறந்தே போச்சுமா. நாளை மறுநாள் கீதா ஆண்டி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகணும். அந்த வைர நெக்லஸ்ல பாலிஷ் பண்ணணும்னு சொன்னியே. ஐயோ, ஆமாடி, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். வைர நெக்லஸோட ஹாரத்தையும் பாலிஷ் கொடுக்கணும். மறந்தே ஆண்டி போயிட்டேன். அதெல்லாம் வேண்டாம் ஆண்டி, எடுத்துட்டு போக வேண்டாம். ஏன்? ஏம்மா பாலிஷ் போட வேண்டாங்கிற? இல்ல ஆண்டி, பாலிஷ் போட்டா நிறைய சேதாரம்லாம் ஆகும். அது மட்டும் இல்லாம அந்த டைமண்ட் ஸ்டோன் எல்லாம் எடுத்து ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன் வச்சா கூட நம்மளுக்கு எதுவும் தெரியாது இல்லையா? நிறைய நியூஸ் பேப்பர்ல எல்லாம் படிக்கிறோம்ல. இல்லம்மா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அவர்கிட்ட தான் நம்ம ரெகுலரா கொடுப்போம். அதோட இல்லாம நம்ம நகை எல்லாத்தையும் கொண்டு போய் பாலிஷ் பண்ணிட்டு கையோட வாங்கிட்டு வந்துட போறோம். அப்புறம் என்ன? ஏய், நாளை காலையில திரும்ப எனக்கு ஞாபகப்படுத்த, நான் மறந்துட போறேன். சரிம்மா. இளவரசியே, உன்னை பாக்கிறதுக்காக உன் வீட்டுக்காரும் உன் அம்மாவும் வந்திருக்காங்க. ஏஞ்சி வா. உன்கிட்ட தானே சொல்றேன், உன் புருஷனும் உன் அம்மாவும் வந்திருக்காங்கன்னு சொல்றேன். மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிக்கிற. ஏஞ்சி வா. இல்ல, நான் வரல. அவங்க கிட்ட நான் உங்களை பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுங்க. அத்த அப்படியே போய் சொல்லிடவா? சொல்லிருக்க. என்ன அடிக்கணும் செருப்பால. உன்னை கூப்பிட வந்தேன் பாரு. அக்கா, என்னக்கா இது? அம்மாவும் வீட்டுக்காரரும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. இப்படி முகத்துல அடிச்ச மாதிரி பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்றீங்க. இத கேட்டா உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதை விட அவங்க என்னை இந்த கோலத்துல பார்த்தாங்கன்னா
அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படாம தான். ஏய், நீ வரலனா உன் ஆத்தா செத்துருவாளா? போய் தொலை. உன்னோட பெரிய ரோதனையா போச்சு. ச்சே. இளவரசி, ஏம்மா ஏன் இந்த அம்மாவை பார்க்க வரமாட்டேன்னு சொன்ன? என்ன பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொன்னியாமே. உன்னை பெத்த தவிர வேற என்ன பாவம் பண்ணனா? என் மேல என்னம்மா கோவம் உனக்கு? சொல்லுமா, என் மேல என்ன கோவம் உனக்கு? உங்க மேல எனக்கு என்ன கோவம்? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதை சொன்னா நீங்க வேதனைப்படுவீங்கன்னு தான் விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். என்னது, உடம்பு சரியில்லையா? என்னமாச்சு உடம்புக்கு? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்களா? டாக்டர் வந்து பார்த்தாங்களா? என்ன சொன்னாங்க? மாத்திரை ஏதாவது சாப்பிட்டியா? பதற்றப்படுற மாதிரி ஒண்ணு இல்லம்மா, லேசா காய்ச்சல் தான், அவ்வளவுதான். இல்ல இளவரசி, நீ எதையோ மறைக்கிற. முதல்ல வரத்துக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்க. இப்ப வந்ததுல இருந்து முகத்தை பார்த்து பேசாம முக்காடு வேற போட்டிருக்க. என்ன இளவரசி, எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுமா. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இளவரசி, அம்மா சொல்ற மாதிரி எனக்கும் டவுட்டா இருக்கு. என்ன, உனக்கு ஜெயிலுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? சொல்லு இளவரசி, ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லு இளவரசி. நான் ஏற்கனவே கெட்ட கனவு கண்டு பதறி போய் வந்திருக்கேன். மறைக்காம எதுவா இருந்தாலும் சொல்லுமா. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அப்போ முகத்தை காட்டி பேசு. திரும்ப எங்களை பார்த்து பேசு. முக்காடு எடு இளவரசி. இப்ப திரும்ப போறியா இல்லையா? இளவரசி, எங்களை பார்த்து பேசுன்னு சொல்றேல, பார்க்க போறியா இல்லையா? ஐயோ, என்ன இளவரசி, முகத்துல இவ்வளவு காயமா இருக்கு? மாப்பிள்ள, நான் கண்ட கனவு பழிச்சிச்சு பாருங்க. நான் என்ன பண்ணுவேன் மாப்பிள்ள? இளவரசி, என்னாச்சு? யாராவது ஒண்ணு அடிச்சாங்களா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் தவறி விழுந்துட்டேன், அதான் இந்த காயம். இல்ல, இந்த காயத்தை பார்த்து தவறி விழுந்த மாதிரி தெரியல. உண்மை சொல்லு இளவரசி. உண்மையை மறைக்காத இளவரசி. ஏற்கனவே ஒரு தடவை காயம் பட்டதுக்கு இந்த மாதிரி தான் கீழே விழுந்துட்டேன்னு சொன்னேன். உண்மையை சொல்லு, என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறல. என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு, நீ தவறுதான் விழுந்தியா? சொல்லு, என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. என்னம்மா, இதுக்கு எல்லாத்துக்குமா போய் சத்தியம் பண்ணுவாங்க? இல்லடி, என் மேல சத்தியம் பண்ணி சொல்றியா இல்லையா? சொல்லுடிங்கிற. சொல்லிட்டேன். மல்லி மேடம், நான் கண்ட கனவு பழிச்சிருச்சே. அவங்களாம் நல்லாவே இருக்க மாட்டாங்கடி, நாசமா போயிடுவாங்க. ஐயோ, என் குழந்தை இப்படி போட்டு அடிச்சிருக்கானுங்களே, சித்திரவதை பண்ணிருக்காங்களே. மாப்பிள்ள, இது சும்மா விடக்கூடாது மாப்பிள்ள. நம்ம சண்முக தம்பிட்ட சொல்லி இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். அவசரப்படாதீங்க. இல்ல மாப்பிள்ள. அத்தை, நீங்க அவசரப்படாதீங்க. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஏற்கனவே அந்த ஜெயிலரை பத்தி இளவரசி சண்முகத்துக்கிட்ட சொன்னதுனாலதான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு. இதை மேல மேல பெருசுப்படுத்த வேண்டாம். அவர் சொன்னதா சரி.
நீ கொஞ்சம் அமைதியா இருமா. இளவரசி, இன்னொரு முக்கியமான விஷயம். அந்த கிருஷ்ணாவை கொலை பண்ண பார்த்த குணாவை சண்முகம் அரெஸ்ட் பண்ணிட்டான். அவன் விசாரணையில கிருஷ்ணாவை பத்தின உண்மையெல்லாம் சொல்லிடுவான். நீ 2-3 நாள்ல வெளியில வந்துடலாம். இதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். ஆனா இங்க வந்து உன் காயத்தை பார்த்து பதறி போயிட்டோம். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சீக்கிரம் வெளியில வந்துடலாம். அம்மாவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போங்க. இங்க இருந்து அழுதுட்டே இருப்பாங்க. ஆமாத்த, சீக்கிரமே கூட்டிட்டு வந்துடலாம். நீங்க கவலைப்படாதீங்க. சரி இளவரசி. ஒண்ணுமே வாயை திறக்க மாட்டேங்கிறான் சார். சரியான கல்லூரி மகனா இருக்கான். அப்படியே வாயை திறந்தாலும் நான் யாருக்காகவும் செய்யலன்னு சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். இவன் தான் வாயை திறக்கல. இவனுங்க என்ன சொல்றானுங்க? சார், ஃப்ரெண்டுக்காக தான் கூட போனோம், மற்றபடி எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு இவனுங்களும் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க சார். பார், உன்னை நான் கடைசியா கேட்குறேன். கிருஷ்ணாவுக்கும் உனக்கும் எதுவும் பர்சனல் பகை இருக்கிறதா எனக்கு தெரியல. வேற யாருக்காகவோ தான் நீ இதை செஞ்சிருக்க. உளுந்தூர்பேட்டையிலேருந்து அவனை விடாம துரத்திட்டு வந்திருக்க. சொல்லு, யாருக்காக இது செஞ்ச? யாருக்காகடா செஞ்ச? யாருக்காகவும் செய்யல சார், எனக்காக தான் சார் செஞ்சேன். இப்போ நீயா உண்மையே சொல்ல போறியா, இல்லை நானா வர வைக்கட்டுமா? நான் தான் சொல்கிறேன்ல சார், யாருக்காகவும் நான் பண்ணலன்னு. இனி உன்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை. இது வரைக்கும் வெறும் அடி மட்டும்தான் வாங்கியிருக்கேன். இதுக்கு மேலே தூங்க விடாமல் சித்திரவதை பண்ணுறது, நகைக்கண்ணில் ஊசி ஏற்றுறது, வாட்டர் ட்ரீட்மெண்ட், எலக்ட்ரிக் ஷாக்குன்னு இன்னும் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு. கிருஷ்ணாவை கொலை பண்ண சொல்லி உங்களை அனுப்புனது யாரு? மரியாதையா உண்மையை சொல்றியா, இல்லை இந்த ட்ரீட்மெண்ட்லாம் ஆரம்பிக்கவா? சரி, இது வேலைக்காவாது. தமிழ்ச்செல்வன். சார். சார், உண்மை சொல்லிடுறேன் சார். சொல்லு. இதெல்லாம் ஒரு பொண்ணுக்காக தான் சார் பண்ணேன். யார் அந்த பொண்ணு? அது நான் லவ் பண்ண பொண்ணு சார். என்னடா சொல்ற? ஆமாம் சார், அவ பேர் பிரியா சார். என் பிரியா சார். அது வேற யாரும் இல்லை சார், இவன் தங்கச்சி தான் சார். என்னடா சொல்ற? நானும் அவன் தங்கச்சி பிரியாவை லவ் பண்ணோம் சார். அந்த பொறுக்கி ராஸ்கல் கிருஷ்ணா என் பிரியாவை சார். அந்த அவமானம் தாங்காம என் பிரியா தூக்குல தொங்கிட்டேன் சார். ஆமாம் சார், அதுக்கு பழி வாங்கறதுக்கு தான் சார் அந்த கிருஷ்ணாவை கொலை பண்றதுக்கு துரத்துனேன். படம் எப்படியோ அவன் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான் சார். இதான் சார் உண்மை, இதான் உண்மை. இதுக்கு தான் சார் இவனுங்க எனக்கு ஹெல்ப் பண்ணானுங்க. சரி, இது உண்மையா இருந்தா நீ இவ்வளோ தூரம் ஏன்டா மறைச்ச? சொல்ல வேண்டியது தானே? செத்து போன இளவர் போன விஷயம் வெளியே தெரியாது சார். அது தெரிஞ்சா மானம் போடுன்ட்டு வயிற்று வலி தாங்காம தூக்குல தங்கிட்டேன்னு பொய் சொன்னோம் சார். அதனாலதான் சார் உண்மையை மறைச்சோம் சார். தயவு செய்து இந்த விஷயத்தை வெளியே சொல்லி செத்து போன என் பிரியாவோட ஆத்மாவை கலங்கப்படுத்துறாதீங்க சார். என் மேல என்ன கேஸ் சொன்னாலும் போட்டுங்க சார். ஆனா
என் லவரோட விஷயம் வெளியே யாருக்கும் தெரிஞ்சிடவேணா சார். சார் இவனுங்க 3 பேரையும் அட்டெம்ப்ட் மர்டர் 307ல போட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் சார். கேஸ் எல்லாம் ஒன்று போட வேணாம், 3 பேரையும் அனுப்பிச்சி விட்ரு. சார் சொன்னதை செய், 3 பேரையும் அனுப்பு. ஓகே சார். கான்ஸ்டபிள் சார். ம். என்ன சார் இவனுங்க சொன்ன கதையை நம்பி வெளியே அமிச்சிட்டீங்க? அவன் சொன்னது பொய்ன்னு எனக்கும் தெரியும். அதை நம்பி நான் அனுப்பல. அவனை விட்டது பிடிக்கிறதுக்காக தான். நீ ஃபாலோ பண்ணு. சார் தோசை கொண்டாமா. முழிக்கவே எனக்கு எரிச்சலா இருக்க. இத பாருங்க, போடுற சோற சாப்பிட்டுட்டு ஒரு ஓரமா இருக்கிறதுனா இருங்க, இல்ல ஐயா ஐயா பெரியவரா, தோசையை வாங்கி வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிய, சீக்கிரம் சாப்பிடுங்கய்யா. அடுத்த ஆள் உட்காந்து சாப்பிட வேணாமா? சாப்பிடுங்க. அண்ணாச்சி, என்ன மதிய சாப்பாட்டுக்கு அரிசி அனுப்புங்கண்ணா, கதை பேசிக்கிட்டு இருக்கிய. ஆமாம், நல்ல அரிசியாக கொடுத்து அனுப்புங்க. அன்னைக்கு என்னடா கல்லா கொடுத்து அனுப்பிட்டீங்க. ஆமாம்மா. சரி. எவ்வளோம்மா பில்லு? 20 ரூபா. 20 ரூபா. யோ, என்ன காசை கேட்டா தாளம் போட்டுக்கிட்டு இருக்க? ஐயா, பாக்கெட்டில் பணம் வச்சிருந்தேன், எங்கே காணுங்க ஐயா? என்ன ரெக்கமெண்ட் வச்சு பறந்து போயிருச்சா? இல்லைங்க, உண்மையில நான் பணம் வச்சிருந்தேன், எங்கேயோ தொலைஞ்சு போச்சுங்க ஐயா. யோ, வச்ச காசு எங்கேயா போங்க? 25 வருஷமா கடை வச்சுக்க என்னை ஏமாத்த பார்க்குறியா? தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க ஐயா. சத்தியமா நான் பாக்கெட்டில் பணம் வச்சிருந்தேங்க ஐயா. காசு இல்லாம சாப்பிட்டோம்ல, இந்த கதையை தான் சொல்றேன். நான் அந்த மாதிரி ஆள் கிடையாதுங்க ஐயா. சத்தியமா பணம் தொலைஞ்சு போச்சு, நான் போய் சொல்லலைங்க ஐயா. இந்த பேக்கதையெல்லாம் என்ன சொல்லாதீயா, எனக்கு தேவை காசு. ஐயா என்ன நம்புங்க ஐயா, உண்மையா தான் சொல்றேன். யோ, தினமும் 10 பிச்சைக்காரனுக்கு நான் சோத்த போடுறியா? காசு இல்லைன்னு முதல்லயே சொல்லியிருந்தா உன்னை 11ஆவது பிச்சைக்காரன் நினைச்சு சோத்த போட்டு போறேன். காசு தொலைஞ்சு போச்சு போய் சொல்றேன். ஐயா உண்மையிலே பாக்கெட்ல வச்சிருந்த காசு சும்மா கூட கூட பேசாதியா, அடிச்சு பழகெல்லாம் ஊத்துருவாமா. இதுக்கு தான் ராமநாதத்துல லட்சம் லட்சம் இங்க வந்து கடை வச்சுக்க மாட்டேன். எனக்கு தொழில் கத்து கொடுக்குறியா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. காசு கொடு. என்னாச்சுன்னு தம்பி, இவர் உனக்கு தெரிஞ்சவரா? ஆமாண்ணே, தெரிஞ்சவர் தான். தம்பி, இந்த ஆளு காசு இல்ல, பசிக்குது, சாப்பாடு போட உண்மையை சொல்லியிருந்தாருனா நான் சாப்பாடு போட்டுக்க போறேன். ஆனா மூக்கு பிடிக்க தின்னு விட்டு காசு இல்லைன்னு பொய் சொல்றான். தம்பி சத்தியமா நான் பொய் சொல்றேன். திரும்ப திரும்ப அதே சொல்லாதீங்க. ஒரு நிமிஷம், அவர் ஒன்றும் அப்படிப்பட்டவர் இல்ல, நல்லவர். காசு நிஜமாவே தொலைஞ்சு போயிருக்கும். முகத்தை பார்த்தா நல்லவர் யாரு கெட்டவர் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? காசு எவ்வளவு ஆச்சு? 20 ரூபா. 20 ரூபா? 20 ரூபாய்க்காவது திட்டுறீங்களா? வயசுக்காவது மரியாதை கொடுத்துருக்கணும்ல, பிடிங்க. வயசு என்ன மரியாதை என்ன, எங்களுக்கு தேவை காசு. கொடுத்தாச்சுல, நீங்க வாங்க. பரவாயில்ல, வாங்க வாங்க. ஐயா, அன்னைக்கு அப்படிதான் பசியில கோயில மயக்கம் போட்டு விழுந்தீங்க. கேட்டதுக்கு விரதம்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்னாச்சு? நல்ல புள்ளைய பெற்றிருந்தேன்னா நானும் நல்லா இருந்திருப்பேன்.
நான் தான் ஒரு தருதலை பெற்றுட்டேனே தம்பி. அதான் இப்படியெல்லாம் அவமானப்பட வேண்டியிருக்கு தம்பி. இனி என்னெல்லாம் அனுபவிக்க போறேன்னு. தம்பி சத்தியமா நான் பாக்கெட்ல பணம் வச்சிருந்தேன்ப்பா. பாக்கில் படுத்திருந்த போது கீழே விழுந்துருச்சா இல்ல யாராவது எடுத்துட்டாங்களான்னு தெரியலப்பா. பார்க்கில் படுத்திருந்தீங்களா? ஏன், என்னாச்சு? எந்த உறவா இருந்தாலும் கொஞ்சம் விலகியே இருக்கணும்ப்பா, அதுதான் நல்லது. அது இத்தனை வயசுக்கு அப்புறம் இப்பதான் தம்பி எனக்கு புரிஞ்சுது. அதனால தான் நான் விலகி வந்துட்டேன். நான் இப்போ சிவகுமார் தம்பி வீட்டில் இல்லை. வயசான தாய் தகப்பன பெத்த பிள்ளைங்களே பாரம்னு நினைக்கிற காலம் இது. அதனால நான் எதுக்கு அவங்களுக்கு பாரமா இருக்கணும்னு தூரமா வந்துட்டேன் தம்பி. ஐயா, நீங்க எப்படி ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு? என்னென்னமோ நடந்துச்சுப்பா. நான் எதுன்னு சொல்றது? மனசுல இருந்ததுதான் வார்த்தையா வந்திருக்கு. அதனாலதான் மனசு வெறுத்து போய் நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். அப்படியே கால் போன போக்கில் போயிட்டு இப்போதான் கோவில் அன்னதானம் போடுறாங்களே, அதை சாப்பிட்டு பார்க்கில் பிளாட்பாரத்தில் படுத்து 2 நாளாக தூங்கிட்டு இருந்தேன். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி போகுமோ? போட்டு போட்டு அதுக்கப்புறம் ஆண்ட விட்ட வழி. நீங்க இந்த மாதிரி பார்க்கு பிளாட்ஃபார்ம்னு படுக்க வேண்டாம், என் கூட வாங்க. வேண்டாம் தம்பி, வேண்டாம். என்ன பேசாம என் வழியில விட்டுருங்க தம்பி. என்னால உங்களுக்கு ஏன் தம்பி வீண் சிரமம்? இதுல வீண் சிரமம் என்ன இருக்குங்க? நீங்க என் வீட்டுக்கு வர வேண்டாம், என் கம்பெனில வந்து தங்கிக்கோங்க. அங்க யாரும் உங்களை பாரமா நினைச்சிட மாட்டாங்க. முடிஞ்ச வேலையை பண்ணுங்க. அதுக்கு வேணாலும் உங்களுக்கு சம்பளம் போட்டு கொடுத்துட்றேன். சொல்லுங்க ஐயா, உங்க தன்மானத்துக்கு எந்த பங்கமும் வராம நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா நீங்க எனக்கு ஒரு உத்தரவாதம் தரணும். என்ன உத்தரவாதம்? தம்பி, நான் உங்க கம்பல்ல இருந்து தங்குற விஷயம் எந்த காரணத்தை கொண்டும் சிவகுமார் தம்பிக்கோ கவிதாவுக்கோ தெரியக்கூடாது. அவ்வளவுதானே, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். வாங்க போலாம். வாங்க ஐயா. சாப்பாடு ரெடியா? ரெடிப்பா, வா உட்காரு. மீனா, செடியை வந்தாச்சு பாரு. இது வந்துட்டு ஆண்டி. மீனா, நீ கொஞ்சம் பக்கத்துல இருந்து பார்த்து பரிமாறு. நான் நகையெல்லாம் பாலிஷ் பண்ணணும்னு சொன்னேன்ல, அதெல்லாம் போய் எடுத்து வைக்கணும். சாயந்தரம் கடைக்கு வேற போகணும். கொஞ்சம் பார்த்துக்கோ என்ன. ஃபிலோ, ஃபிலோ, என்ன அங்க பாத்துட்டு இருக்க? சாப்பாடு போடாம. சாரிங்க. அந்த கரண்ட் எடு. ஃபிலோ, இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊத்து. நிர்மலா, நிர்மலா, என்னம்மா? கொஞ்சம் இங்க வாயே. என்னம்மா? என்னம்மா? ஏண்டி, என்னோட வைர நெக்லஸ் பீரோல வச்சிருந்தேன், காணுமேடி போ. நீ என்னம்மா என்ன போய் கேட்டுட்டு இருக்க? நல்லா தேடி பாரு. இல்ல, நீ காலேஜ் ஃபங்க்ஷன் சொன்னியா, அதுக்கு ஏதாவது போட்டு போனியா நீ? என்னம்மா நீ காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போய் யாராவது வைர நெக்லஸ் போட்டு போவாங்களா? இருக்கிற தங்க நகையே போடாம இருக்கேன். அப்ப எங்கடி போச்சு?
இங்கதான் எங்கேயாவது இருக்கும் ஐயோ நான் நல்லா எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன்டி. சரியா? என்னம்மா? என்னோட வைர நெக்லஸ காணும்டா. என்னது வைர நெக்லஸா? ஆமாண்டா, பீரோல வச்சிருந்த என்னோட வைர நெக்லஸ காணும்டா. என்னம்மா சொல்றீங்க? பீரோல வச்ச நெக்லஸ் எப்படிமா காணாம போகும்? நல்லா தேடி பாருங்க, அங்கதான் இருக்கும். நல்லா தேடி பார்த்துட்டேன்டா. மத்ததெல்லாம் வச்ச இடத்துல இருக்கு. என்னோட வைர நெக்லஸ மட்டும் காணும். அது எப்படிமா அந்த நெக்லஸ் மட்டும் காணாம போகும்? ஒருவேளை மறந்து எங்கேயாவது வச்சிருப்பீங்க. நல்லா போய் தேடி பாருங்கம்மா. இல்லடா, 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் பீரோவை திறக்கும் போது பார்த்தேனே. அந்த வைர நெக்லஸ் பீரோல தானடா இருந்துச்சு. 30 லட்சம் ரூபாடா. சரியா? நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. சொல்லுங்கம்மா. அந்த நெக்லஸ நீ ஏதாவது எடுத்தியாடா? மா, என்னம்மா பேசுறீங்க? எதுக்காக நான் எடுக்கணும்? இல்லடா, கோச்சுக்காத. பிசினஸுக்கு பணம் வேணும் நீ கேட்டுட்டு இருந்த இல்ல. என்னடா முறைக்கிற? என்ன விளையாடுறீங்களா? என்னமோ திருட கேள்வி கேட்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. இங்க பார், ஆத்திர அவசரத்துக்கு நீ எடுத்துருப்பியோன்னு நினைச்சுதான் நான் கேட்டேன். 30 லட்சம் ரூபாய் பொருள் காணாம போச்சுன்னா நான் கேட்க மாட்டேனா? ஏன் கேட்க கூடாதா? சொல்லு. அதுக்கு நம்ம வீட்லயே நான் திருடுவேனா? செய்யாதவனா நீ? சொந்த வீட்லயே ஆளுங்களை வச்சு நகையும் பணத்தையும் திருடலையா? கூட பிறந்தவன் கூட பார்க்காம ஆளுங்களை வச்சு அவளை கடத்த வைக்கலையா நீ? எல்லாத்துக்கும் மேல பெத்த தாயின் கூட பார்க்காம என் மேல காரை மோத விட்டு என்ன பயமுறுத்துற நீ? என்ன பெரிய யோகிய மாதிரி பேசுற? மா, எதுக்கு எதை முடிச்சு போட்டு பேசுறீங்க? அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அப்படி. அதே மாதிரி சூழ்நிலை இன்னைக்கு வந்திருக்கலாம். எடுத்தியான்னு கேட்டேன். எடுத்திருந்தா ஆமான்னு சொல்லு. நகை இருக்குங்கிற நிம்மதியோட நான் இருப்பேன்ல. 1 ரூபா 2 ரூபா இல்லடா, 30 லட்சம் ரூபாய். மா, நான் இப்பவும் சொல்றேன், நான் எடுக்கல. அப்ப அந்த நகை எங்கடா போச்சு? கால் முளைச்சு நடந்து போச்சா? எனக்கு என்னவோ உன் மேல தான்டா சந்தேகமா இருக்கு. போது நிறுத்துமா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறேன் அவ்வளவுதான். நகை எங்கேயோ வச்சு தொலைச்சிட்டு ஏன் தலையை போட்டு உடுப்பீங்க? நிம்மதியா சாப்பிட்டு வரீங்களா? ஒழுங்கா தேடி பார்த்தா. ஆமாப்பா, எங்களுக்கு தான் கண்ணு தெரியல, உனக்கு நல்லா கண்ணு தெரியும். நீயே போய் தேடி பாரு போ. எதுக்கு சந்தேகப்படுறது விவசாயம் இல்லாம போச்சு இந்த வீட்டுல. அங்கெல்லாம் தேடியாச்சுனா என்னது தேடினீங்களோ? அம்மா நீ கொஞ்சம் சும்மா இருமா. எப்படி சும்மா இருக்க முடியும்? 30 லட்சம் ரூபாய் வயிறு எரியுது எனக்கு. கண்ட இடத்துல வச்சுட்டு இப்ப கத்துங்க. அம்மா நகை இங்க இருக்குமா? என்னடி இது? எப்படி இங்க வந்துச்சு? நான் இங்க தான் தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லையே. அந்த லட்சத்தை நீங்க தேடி இருக்கீங்க. தேவையில்லாம என்ன சந்தேகப்பட்டீங்களா? இல்லடா, நாங்க இப்ப பார்த்தோம்டா. ஆமாண்ணே, நானும் அம்மா இவ்வளவு நேரம் இங்க தான் தேடிட்டு இருந்தோம், கிடைக்கவே இல்ல. எப்படி இங்க வந்துச்சு? கேட்டீங்களா? கால் மொழிச்சு போயிச்சான்னு. இப்ப எப்படி கால் மொழிச்சு வந்துச்சா? ஐயோ இல்லடா, இந்த நெக்லஸ் இங்க எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுடா. அம்மா நீ கொஞ்சம் சும்மா இருமா. ஞாபகம் இல்லாம எங்கயாவது போய் வச்சிட்டு. இல்லடி அண்ணா நீ நீ வாய் மூடு. பார்த்து விட்டுட்டீங்களா? சாரிடா, ஏதோ நகையை காணுமேங்கிற பதட்டத்துல தான்டா அப்படி பேசிட்டேன். தப்பா எடுத்துக்காத. பதட்டப்பட்டா என்ன வேணா பேசுவீங்களா? ஏன் கொலை பண்ணு சொல்லுங்களா? என்னடா அப்படி எல்லாம் பேசாதீங்க. அசிங்கப்படுத்துறீங்களா? ஐயோ இல்லடா. சரியா சரியா? டேய் இல்லடா, எதுவும் பேச வேண்டாம். சரியா சரியா? நான் சொல்றது கொஞ்சம் சாப்பிடுற தங்கம். வேண்டாமா. வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது. வேண்டாமா. நீ சாப்பிட்டா தானே உடம்பு சீக்கிரமா சரியா போகும். அம்மாக்காக ஒரு வாய் சாப்பிடுறா. நீ சமத்து பையன்ல. என்னம்மா தாமரை, குழந்தை ஏன் இப்படி அடம் பிடிக்கிறான்? சமத்து குழந்தையாச்சே, ஏன் இப்படி துவண்டு போய் கிடக்குறான்? காலையிலேருந்து இவனுக்கு நல்ல ஜுரம்மா, அதனால தான் இப்படி துவண்டு போய் படுத்து கிடக்குறான். காய்ச்சலா? ஜெயிலர் கிட்ட மாத்திரை வாங்கி கொடுத்தியா? அதெல்லாம் வாங்கி கொடுத்தம்மா. ஆனா இவனுக்காக ஒரே ஒரு டம்ளர் பால் கேட்டேன், அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பாவம், குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நாம சாப்பிடுற சாப்பாட்டை எப்படி கொடுக்க முடியும்? அப்படியே கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறான். நான் என்ன செய்வேன்? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்க போறேன்னு தெரியல. என்னது இது? காய்ச்சலா இருக்கிற குழந்தைக்கு பால் தர மாட்டேன்னு சொன்னாங்களா? யார் அப்படி சொன்னது? ஜெயிலர் அம்மா தான். நான் போய் கேட்டு வாங்கிட்டு வரேன். நீ போய் அந்த மரத்தடியில உட்காந்துரு, நான் கேட்டு வாங்கிட்டு வரேன். போ. தாமரை, இந்த பால்
பாலை குழந்தைகிட்ட கொடு. கொடுத்துட்டாங்களா? செல்லம் எழுந்திரிடா, எழுந்திரிச்சு தங்கம், பாலை குடிப்பா. எழுந்திரிங்க. இந்த பால் எழுந்திரிப்பா. சம்மத்துல பால் கொண்டு வந்திருக்க பாரு, குடி. சமத்த குடிச்சுக்கணும் சரியா? நல்ல பையனாச்சா, குடிடா கண்ணா. இந்தா தாமரை கொடுக்காத. தாமரை அந்த பால் அவனுக்கு கொடுக்காத. ஏன் வேண்டாம்? அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன் பிள்ளைக்கு பால் கொடுக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு நீ யாரடி? திலீபனுக்கு அந்த பால் கொடுக்க நான் விட மாட்டேன். ஏய், என்னடி திமிரா பேசிக்கிட்டு இருக்க? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? பாவம் காய்ச்சலா இருக்கிற குழந்தைக்கு பால் தர மாட்டேன்னு சொன்னாங்கன்னு சொன்னா நான் போய் சண்டை போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ என்னவோ கொடுக்க விட மாட்டேங்கிற. நீ குடு தாமரை. தாமரை தாமரை அதுல விஷம் கலந்துருக்கு. சத்தியமா சொல்ற தாமரை, அதுல விஷம் கலந்துருக்கு. ஏய், என்னடி என்னையும் ஒன்ன மாதிரி நினைச்சியா? சாம்பார்ல பல்லிய போடுறதும் கேக்ல விஷத்தை வைக்கிறதும் உன் வேலை. வாயை முடிக்கிட்டு போ. குழந்தைய பாலை குடிக்க விடு. தாமரை, நான் இப்போ சொல்றேன், சத்தியமா அந்த கேக்ல விஷம் வச்சது நான் இல்ல. சண்முக அன்னைக்கு கேக்க கொண்டாந்து கொடுத்தப்போ அந்த கேக்க நான் அமுதா கிட்டயும் சுப்பம்மா கிட்ட தான் கொடுத்துட்டு போனேன். கேக்க வெட்டுற வரைக்கும் அது சுப்பம்மா கையில தான் இருந்தது. ஏண்டி என்னடி சொல்ல வர? கேக்ல விஷத்தை நான் தான் வச்சேன்னு சொல்றியா? ஆமா. அதுல என்ன சந்தேகம் இருக்கு? கேக்ல நீ தான் விஷம் வச்ச. அந்த ஜெயிலர் பைரவியோட ஆளு தானே நீ? ஐயோ ஐயோ ஐயோ, அடி பாவி, பிளேட்டை இப்படி மாத்தி போடுறியடி. பண்றதையெல்லாம் பண்ணிட்டு கடைசியில பழிய ஏன் மேல தூக்கி போடுறியடி. நீ நல்லா இருப்பியா? நாசமா போயிடுவடி. சும்மா நடிக்காத சுப்பம்மா. உன் நடிப்பெல்லாம் இனிமே எடுபடாது. உன் முகத்தை நான் கிழிக்காம விட மாட்டேன். ஏய், என்னடி சொல்ற? நல்லவ மாதிரி வேஷம் போட்டு இந்த குழந்தைய கொலை பண்ண வந்த கொலைகாரி நீதானே? வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசாத இளவரசி. நீ சுப்பம்மாவை தப்பு சொல்றல, அதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? தாமரை, அவகிட்ட போய் ஆதாரத்தை கேட்டுக்கிட்டு அவ எதையோ சொல்லி மழுப்புறா. அம்மா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அக்கா என்ன ஆதாரம் இருக்குன்னு சொல்லுங்கக்கா. அன்னைக்கு திலீபன் பிறந்த நாள் அன்னைக்கு விஷம் கலந்த கேக்க சுந்தரி அக்கா சாப்பிட்டு மயக்கம் போட்டு தூக்கிட்டு போனாங்கல்ல, நீங்க எல்லாரும் திட்டிட்டு போயிட்டீங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன சுபமா இப்படி சொதப்பிட்ட? நான் கூட எதிர்பார்க்கலம்மா. நீங்க சொன்ன மாதிரியே இளவரசி கொடுத்த கேக்ல அந்த விஷத்தை நான் கலந்து வச்சிருந்தேன். எப்பவுமே குழந்தைங்க கேக்கு மேல இருக்கிற பழத்தை தான் விரும்பி சாப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லி பழத்திலையும் விஷத்தை கலந்து வச்சிருந்தேன். அவனும் பழத்தை சாப்பிட்டு போய் சேர்ந்துருவான், இளவரசி மேல பழி வந்துரும்னு நினைச்சேன். ஆனா அந்த பாழா போன சுந்தரி அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு காரியத்தையே கெடுத்துட்டான். நீ ஈஸியா சொல்லிட்ட சுபமா. நான் சிவமணி சாருக்கு என்ன பதில் சொல்றது? விடுங்கம்மா, இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காமலா போயிடும். அப்ப அந்த வாண்டு கதையை முடிச்சிடுவோம் அப்படின்ற. நான் கூட ஆரம்பத்துல இந்த வேலைக்கு உன்னை ஏற்பாடு பண்ண கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். பிளாக்ல டிக்கெட்டும் சாராயமும் வித்துக்கிட்டு இருந்த நீ எங்க சொதப்பி காரியத்தை கெடுத்துருவியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்னோட ஆள் நீனு வெளியில தெரியாம கள்ளி மேலேயே பரிதாபப்படுற மாதிரி கதையா சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிருக்க. இப்பவும் பழி அந்த இளவரசி மேலதான் விழுந்திருக்கு. அப்படியே மெயின்டைன் பண்ண. உங்க வாயால பாராட்டு வாங்குறது எனக்கு என்னமோ அவார்டு கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ முதல்ல அந்த திலீபன் கதையை முடி, உனக்கு அவார்டு நான் தரேன். அதுக்கு முன்னாடி சவுண்டு கிட்ட போய் மாலு கலெக்ட் பண்ணிக்க. சரிம்மா. இப்ப என்ன சொல்ற தாமரை? நம்புறியா? எல்லாரும் நம்புறீங்களா? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? ஐயோ 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 தாமரை, என்னமா கதை விடுறா பாத்தியா? இவ ஜெயிலரோட ஆளா இருந்துகிட்டு அப்படியே மாத்தி என் மேல பழிய போடுறாள.
இங்க பாருங்க, இவ சொல்றத யாருமே நம்பாதீங்க. பொய் சொல்றா. இவ ஏதோ பெரிய திட்டத்தோட தான் வந்திருக்கா. நான் போய் சொல்லல, என் கண்ணால பார்த்ததை தான் சொல்றேன். அன்னைக்கு ஏதோ அதிர்ஷ்டவசமா திலீப் தப்பிச்சிட்டான். அவனை மறுபடியும் கொல்றதுக்காக தான் இன்னைக்கு பால்ல விஷத்தை கலந்து கொண்டு வந்திருக்கா. என்னடி இப்படி பழிய போடுற? ஏண்டி ஒரு வயசான பெரிய மனுஷி மேல இப்படி அபாண்டமா போய் சொல்றியே, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதாடி உனக்கு? பச்சை குழந்தைய கொல்ல நினைச்சவளுக்கு மனசாட்சி எப்படி இருக்கும்? ஐயோ, நான் சொல்றத நம்புங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சுப்பம்மா தான். உங்களுக்கு ஆதாரம் தானே வேணும்? பாருங்க பாருங்க. பாத்தீங்களா? பாத்தியா தாமரை? இந்த மாத்திரை வச்சுதான் அந்த பால்ல கலந்து உன் பையனை கொல்ல பாத்திருக்கா. அடி பாவி, இது டாக்டர் எனக்கு பிரஷருக்காக கொடுத்த மாத்திரடி. இத போய் விஷ மாத்திரைன்னு சொல்றியே, இந்த அநியாயம் எங்கேயாச்சும் உண்டா? ஓ, பிரஷர் மாத்திரையா? ஆமாடி. அப்ப எடுத்து சாப்பிடு. ஒன்னு எடுத்து சாப்பிடு. சாப்பிட சொல்லு தாமரை. பிரஷர் மாத்திரை தானே. ஏண்டி என்னைய கொல்ல பாக்குறியா? தாமரை, டாக்டர் என்ன ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை தான் சாப்பிட சொல்லிருக்காரு. அதுக்கு மேல சாப்பிட்டேன்னா ஓவர் டோஸா போய் எனக்கு எமன் ஆயிடும். ஏண்டி அதத்தான் எதிர்பார்க்கறியா? நான் சாகணும்னு தான் எதிர்பார்க்கறியா? அப்போ அந்த பால்ல நீ எந்த மாத்திரையுமே கலக்கலல? இந்த குழந்தை மேல சத்தியமா கலக்கலடி. குழந்தைய கொல்ல வந்த உனக்கு பொய் சத்தியம் பண்றதா பெரிய விஷயம். ஏண்டி அவங்க வயசு என்ன? குழந்தை மேல போய் பொய் சத்தியம் பண்ணுவாங்களா? ரொம்ப ஓவரா பேசுற. அப்போ இந்த பால்ல விஷம் கலந்துருக்கிறத நீங்க யாருமே நம்ப மாட்டீங்க, அப்படிதானே? இந்த பாலை நான் குடிச்சு நான் உயிரை விட்டதுக்கு அப்புறமாவது நான் சொன்னதெல்லாம் உண்மை. இந்த சுப்பம்மா ஜெயிலரோட ஆளுதானே நீங்க எல்லாம் நம்புவீங்கல்ல? விஷம் கலந்திருக்கு, வெங்காயம் கலந்திருக்குன்னு சொன்னா இப்ப குடிச்சுட்டு குத்துக்கல்லு மாதிரி தானே நிக்கிற. இவளை எல்லாம் அடிச்சா பத்தாது, பொண்ணு இங்கேயே புதைக்கணும். எப்படியோ அது இதுன்னு போய் சொல்லிட்டு பாலை எடுத்து நாட்டினேன். இவெல்லாம் ஒரு மனுஷி. சீ, போ. ஏய், வாங்கடி போலாம், வாங்கடி. நீ வா தாமரை, குழந்தைக்கு இன்னொரு பால் வாங்கி தரேன். வா. அக்கா, உண்மையிலே இதுல விஷம் கலந்துருக்காக்கா?
கிடைக்கா? சேட்டு கிடைக்கான்னு கேட்டேன். ஆண்டி நீங்க எப்படி? அதெல்லாம் இருக்கட்டும், நீ எங்க போற இப்ப? ஆண்டி ஆண்டி அது வந்து இப்ப நீ எங்க போற, எதுக்கு போறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன அப்படி பாக்குற? எனக்கு எப்படி தெரியும்னா, நீயும் செழியனும் போய் பாத்தீங்களே டாக்டர், அவங்க தான் சொன்னாங்க. நீ மாடியிலேருந்து விழுந்து அட்மிட் ஆனதுலேருந்து அவங்க எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. நீ செக்கப்புக்கு போயிட்டு வந்த மறுநாள் என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு அவங்க என்ன வர சொன்னாங்க. நானும் போனேன். உங்க மருமகளை செக்கப் பண்ணி பார்த்ததுல உடல் ரீதியா அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. மன ரீதியா தான் ஏதோ பிரச்சனையில இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இன்னும் 2 மாசத்துல அதுல இருந்து வெளியில வந்துருவேன்னு வேற சொன்னாங்க. அது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு முதல்ல அவங்களை இதுல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு வழிய பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க டாக்டர். மாடியில இருந்து விழுந்ததுனால அவளுக்கு பேக் பெயின் இருக்கு. அதனால தலைவலியும் வயிற்று வலியும் அடிக்கடி வருது. அதனால தாம்பத்திய உறவு வச்சுக்க முடியாதுன்னு பொய் சொல்ல சொன்னா. நானும் அவ சொன்னதுல ஏதோ அர்த்தம் இருக்குங்கிறதுனாலதான் செழியங்கிட்ட பொய் சொன்னேன். டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் நான் உன்னை கவனிக்க ஆரம்பிச்சேன். அவங்க சொன்னது மாதிரியே நீ ஏதோ பிரச்சனையில இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பத்தி நீ யார்கிட்டயும் சொல்லலைங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பதான் நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன். நம்ம வீட்டுக்கு லேண்ட்லைன்ல ஏதாவது ஃபோன் வந்தாலே நீ பதட்டப்பட ஆரம்பிச்சதும், செல்போன்ல மாடியில யாருக்கும் தெரியாம யாருக்கும் கேட்காம மெதுவா பேசுறதும் எனக்குள்ள ஒரு சந்தேகத்தை வரவழைச்சது. அப்படித்தான் ஒரு நாள் லேண்ட்லைன்ல ஒரு ஃபோன் வந்துச்சு. கனடாலேருந்து உன் ஃப்ரெண்டு பேசுறான்னு உங்ககிட்ட கொடுத்தேன். ஆனா நீ அவங்கிட்ட பதட்டமாவே பேசின. அதுக்கப்புறம் நான் வந்து கேட்டப்ப, கனடால படிச்ச ஃப்ரெண்டு அவன், பிசினஸ் விஷயமா பேசினா அப்படின்னு சொல்லி மழுப்பிட்ட. நீ சொல்லிட்டு போனதுக்கப்புறம் அந்த ஃபோன் கால் வந்த டயத்தை வச்சு டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி அந்த நம்பரை நான் கண்டுபிடிச்சேன். ஹலோ, நான் ஃபிலோ பேசுறேன். ஹாய் ஃபிலோ. நீ எப்படி எனக்கு ஃபோன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். என்ன இந்த ரோஷன் விரிச்ச வலையில விழாத மீன்களே இல்ல. ஆமா, என்ன பேபி வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை, கோல்டு பிடிச்சிருக்க. சரி, நான் கேட்ட பணத்தை ரெடி பண்ணிட்டியா? இல்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். நோ 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 சாரி ஃபிலோ, இதுக்கு மேல என்னால உனக்கு டைம் கொடுக்க முடியாது. இது வரைக்கும் நான் உனக்கு கொடுத்த டைமே ரொம்ப அதிகம். இன்னைக்கு ஈவினிங் நீங்க பணத்தோட வரல, உங்க ஏரியா கேபிள் டிவி ஆபரேட்டர் இருக்காருல்ல, அவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர்கிட்ட அந்த சீடியை கொடுத்து உன்னுடைய அழக ஊர் முழுக்க பார்க்க வச்சிருவேன். ஐயோ, அப்படிலாம் பண்ணிடாத ப்ளீஸ். பயப்படாத ஃபிலோ, நான் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு தேவை பணம் மட்டும்தான். பணத்தை கொடுத்துட்டு சீடியும் சிப்பியும் வாங்கிட்டு போயிட்டே இரு. சரி, நான் எங்க வரணும்? ரோஷன் கிட்ட ஃபோன்ல பேசின பிறகுதான் நீ அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உன்ன மாதிரி வயசுல இருக்கிற பொண்ணுங்கள்லாம் இந்த மாதிரி தப்பான பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சே சாக்கடையில போய் விழுந்துடுறீங்க. அவனுங்களும் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை எப்படி தப்பா யூஸ் பண்ணலான்னு யோசிக்கும்போது, உன்ன மாதிரி பொண்ணுங்க அவனுங்க மேல இருக்கிற நம்பிக்கையில உங்களையும் மறந்து எல்லா தப்பையும் பண்ணிட்டு இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிக்கிறீங்க. இல்ல ஆண்டி, நான் ரோஷன் கிட்ட உண்மையான நட்போட தான் பழகினேன். ஆனா அவன் தான் எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்தெல்லாம் கலந்து கொடுத்து எனக்கே தெரியாம சத்தியமா
அவன் அப்படியெல்லாம் பழக மாட்டாங்கிற நம்பிக்கையில தான் நான் அவன் கூட டீப்பா பழகினேன். ஆனா அவன் என் நம்பிக்கையை கெடுத்துட்டான் ஆண்டி. நடந்த எல்லா தப்புக்கும் அந்த ரோஷனோட பணம் சம்பாதிக்கணுங்கிற குரூர எண்ணம் தான் காரணம்னு அவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலேயும் நான் இந்த உண்மையை சொல்லலைன்னா பாவம் இந்த குழந்தைய யாராலையுமே காப்பாற்ற முடியாது. நீங்க தாமரை கிட்ட அடிக்க போற சொத்துல எனக்கும் ஒரு பங்கு வேணும். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.